கடலூர் கோர விபத்தில் உயிரிழந்த மாணவி சாருமதியின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து சொந்த ஊரான சின்ன காட்டுசாகை பகுதிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட நாம் கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். யாருமே எதிர்பாராத ஒரு துயரம் தற்பொழுது அங்கு நிகழ்ந்திருக்கிறது. மாணவியினுடைய உடல் கொண்டு வரப்பட்டிருக்க நிலையில அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? மேலும் மாணவியினுடைய தம்பியும் இப்ப மருத்துவமனையில உடற்கூராய்வு நடைபெற்று வருகிறது இல்லையா? பெற்றோர்கள் எங்க இருக்கிறார்கள்? என்ன நிலவரம் அங்கு? கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில இன்று காலை ஏற்பட்ட ரயில் விபத்துல பள்ளி மாணவிகள் 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுல ஒரு கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன காட்டுசாகை அப்படின்ற பகுதியில இருக்கிற அந்த கிராமத்தை சேர்ந்த மாணவி சாருமதி மற்றும் அவருடைய தம்பி செழியன் ஆகிய 2 பேருமே அடுத்தடுத்து இந்த விபத்துல உயிரிழந்திருக்கிறாங்க. சாருமதி சம்பவ இடத்திலே உயிரிழந்த நிலையில மருத்துவமனையில மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட செழியனும் உயர்ந்திருக்காரு. கடலூர் அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனை முடிஞ்சு சாருமதியுடைய உடல் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில சாருமதியுடைய உடல் தற்போது அந்த சின்ன காட்டுசாகை பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் என உறவினர்கள் என அனைவரும் நின்று கதறி அழுது அந்த உடலை பெற்றுக் கொண்டனர். காலையில் பள்ளிக்கு புறப்பட்ட அந்த குழந்தைகள் தற்போது உயிரற்ற உடலாக வந்திருப்பதை பார்த்து அவர்கள் கதறி அழுத காட்சி நெஞ்சை உருக்குவதாக இருந்தது. மேலும் இந்த சம்பவத்தில் உயிர்ந்த செழியனின் உடல் புதுச்சேரி மருத்துவமனையில் இருக்கிறதால அங்கு பிரேத பரிசோதனை முடிந்து அவர்கள் பெற்றோர்கள் 2 பேருமே அந்த சிறுவனையாவது காப்பாற்றி விடலாம், மகள் இழந்து விட்டால் தன்னுடைய மகனையாவது காப்பாற்றி விடலாம் என்ற கோணத்தில் அவர்கள் இருவரும் அந்த வாகனத்திலே புறப்பட்டனர். ஆனால் மேல் சிகிச்சைக்கு செல்லும் வழியிலேயே அந்த சிறுவன் உயிரிழந்து விட்ட நிலையில அந்த பிரேத பரிசோதனை அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பிரேத பரிசோதனை முடிந்து பெற்றோர்களிடம் அந்த உடல் ஒப்படைக்கப்பட்டு அந்த உடலும் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு கொண்டு வரப்படும் என தெரிய வருகிறது. மேலும் ஒரு மாணவன் உடலும் அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறது. தற்போது தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். ஜெய் பின்னாடி வா ஜெய்.